ஹாய்மா. ஹாய்மா. எல்லாரும் நல்லா இருப்பேன் நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஒரு வாரம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோ போட முடியல சில பல காரணங்களால். சாரி. இன்னையிலேருந்து நம்ம இப்போ இருக்க வர எபிசோடு வரைக்கும் நம்ம கண்டினியூவாக போட்டுடலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ இதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரயோஜனமே இல்ல. என்ன பண்றேன்? கண்ணுல இருந்து ரத்தமா வருது. இதுல இருந்து சாஸ்கேஜி இதோ இது பண்றேன் நினைக்கிறேன். இந்த இதுமா அவன் அண்ணனோட காக்கா காக்கா முடிக்கிறானே. இதுக்கு ஓ, வாய்ப்பே இட்டாச்சி. கிடையாது. இட்டாச்சி. இந்த சுட்சு ப்ராவிடன்ஸ் சுட்சு கென்சுட்சுக்குள்ள போயிட்டான். செத்துப்போ அமாதெராசோ. செத்து போவா. ஐயோ, இட்டாச்சியே சொல்றான். ஓங்க ஏங்க, இட்டாச்சி வந்து உசுரோட வந்துட்டானோ? நான் உன்னை இல்ல, கண்டிப்பா கென்சுட்சு நல்லா. ஆமா. அஞ்சோ ஆனா குத்த முடியல. ஏன், எதுனால தெரியலையே. கிட்ட போறது ஆனா ஒண்ணும் பண்ண முடியலையே. அதுதான், அவனை எதுவுமே பண்ண முடியல. ஐயோ, பழைய இது வருது, உரைச்சியோடது. இது என்ன புதுசா இருக்கா? அவனோட சுக்கியோமிய வச்சு மத்தவங்களோட மூளைக்குள்ள போட்டு எல்லா விஷயங்களையும் குழப்பி விடுவான். அந்த கோஸ்மாக்க வச்சு பராலிசிஸ் சவுண்ட் பண்ணிட்டானா? பரவாயில்லையே, நல்லாவே செயல்பட்டு இருக்கான். சாஸ்கே, உன்னால அசைய முடியலையா? எதுவுமே மூவ் பண்ணவே முடியலையே. அப்படியே நிக்கிறேன். ஆத்தி டான்ஸ் பயங்கரமான ஆளாதான் இருக்கான் போல. அவளும் வந்துட்டா. ஐயோ, ஒரே பயன்படுத்தி தாக்கி உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. டைஜுட்சு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் சக்கராவை சேமிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இன்ன வரைக்கும் ஏன் அவனுடைய சக்கரா வேஸ்ட் பண்ணல போலங்க. ரிலீஸ். ஐயே, சாஸ்கே போச்சுடா. டன்ஸோட சக்கரா ஃபிளிப் அவனை ரிலீஸ் பண்ணிட்டு இப்ப அவன் என்ன பண்ண போறான்? சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருந்தா அப்ப அந்த அக்காட்ஸ்கிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். அப்படியே சில மாதிரி இந்த மாதிரி எதுக்கும் உதவாதவனோட உயிரை காப்பாத்தணும்னு நீ ஏன் நினைச்ச இட்டாச்சி? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. கொஞ்ச நேரம் தாக்குபடி. இட்டாச்சி தான் உள்ள இருக்கானா? இவனை நீயே நல்லா பாரு. இப்ப இவன் என்ன நிலையில இருக்கான்னு நல்லா பாரு. உன்னோட தம்பிய உயிரோட விட்டதுதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க. அவன் எதுவுமே பண்ண மாட்டேன். அவனால அவன் தம்பிய கொல்ல முடியல. அவன் மனசுக்குள்ள இருந்த அன்பை வெறுப்பா மாத்தினா. இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜ காப்பாத்த எதையும் செய்ய துணிஞ்ச அவனுக்கு அவன் சொந்த தம்பியை மட்டும் கொல்ல முடியல. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா?
ஆ எலும்பு குறாக்கிட்டானே. என்னது மதுரை எதுவும் பண்ணிட்டானோ? எலும்பு இது குறாக்கிட்டேன். சுகமி அவனை பொறுத்த வரைக்கும் சுசானோ நம்முடைய வாழ்க்கைதான் அந்த ஹிடன் லீஃப் வில்லேஜை விட முக்கியமானதா நினைச்சா. ரிலீஸ் பண்ணிட்டானால. ஆமா சுசானோ வந்துருச்சு. என்னோட கர்ஸ் மார்க்கல் இருந்து அவன் ஆள் அவன் கீழே தள்ளி விட்டான் போலயே. ஆமா. இது முன்ன இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்தா அது சாஸ்கே இது நீதானா? இப்படி இருந்தா தப்பிச்சிட்டானே. டான்ஸும் பயங்கரமா டான்ஸோட போட்டிருக்கேன் போலங்க அந்த கிறிஸ்மஸ்க்கு. ஆமா ரேஜ் விரிவடைஞ்சிருக்கு, பலமும் அதிகரிச்சிருக்கு, அவனுடைய உடலும் அதுக்கேத்த மாதிரி செயல்பட்டிருக்கு. நான் நினைச்சதை விட இவன் நல்லாவே செயல்படுறான். உனக்கு நிச்சயம் என்னுடைய உதவி தேவைப்படாது. அங்க பாருங்க அவன் என்ன பறந்து போய்கிட்டு இருக்கேன். அதத்தேன் அடுத்து எங்க வந்து வந்துட்டானே. சரியான நேரத்துல சயின்ஸை உருவாக்க முடியல. எனக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. இது வேற என்னமோ பண்றாங்க. வேற ஏதோ பண்றேனே. அதத்தேன் பயங்கரமா நல்லா இருக்காங்க டான்ஸோ. பயங்கர அதத்தேன் ஆளை பார்க்க ஒரு ஒன்றும் அப்பாயி மாதிரி இருந்தேன். நல்ல வேலை வச்சிருக்கானே. அதத்தேன் இதோ ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நல்ல வேலை, நான் அதோட திசையை மாத்தி. மரமா டான்ஸோட சக்ரா லெவல் அந்த ஜூட்ஸோல ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே சுசானாவோட அட்டாக்க டாட்ச் பண்ணா அதுக்கான அவசியமே இல்லையே. அவன் பயன்படுத்துற ஜூட்ஸுவால அவனுக்கு அழிவே இருக்காதுன்னு நினைச்சேன். அவன் முன்ன மறுபடியும் ஏதோ பயன்படுத்தின பண்றாங்க. ஜூட்ஸு தான் இப்ப அவனை காப்பாத்திருக்க. நிச்சயமா அது வுட் ஸ்டைல் தான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. அத்தனை ஷேரிங்கன் இருக்கும் போதே அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு உச்சியாவா இல்லாமலே அதை எல்லாம் சரிங்க நான் வாங்கி இது அந்த உரோச்சி மாதிரி இருக்கணும். டான்ஸோ நிச்சயமா அவன் தான் இருக்கணும். அதிகப்படுத்துறதுக்காக ஆஷிராமாவோட செல்ஸ் அதை வச்சுதான் அத்தனை ஷேரிங்கன்னையும் கண்ட்ரோல் பண்றான். அவனையும் கொல்ல முடியும். அவன் மட்டும் அந்த கை பக்கம் அவன்தான் இருக்கான் போல. அதனாலதான் அவன் அவ்வளவு சக்கராவையும் பயன்படுத்தி இருக்கான். நான் சொல்றது கையை கட்டியே வச்சிருக்கான். உண்மையான டான்ஸோ அவன் அழிவில்லாதவனா மாத்திர ஜூட்ஸு இப்ப செயல் எழுந்திருச்சு. இப்ப அவனை சுலபமா கொல்ல முடியும். அங்க இருக்கிற அந்த பொண்ணு சென்சுரி டைப் நிஞ்சாவா இருக்கணும். என்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா இப்ப காலம் கடந்துருச்சு. மறுபடியும் ஏதோ பண்றேன். ஐயோ அப்படிதான் நல்ல சிக்கனா இல்ல ஏதோ தப்பா இல்ல அவன் ஏதோ பண்ணானே. டான்ஸோ பயன்படுத்தினதுக்கு அப்புறமா அவரோட சக்கரால ஏதோ ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. அவன் இன்னொரு ஜூட்ஸுவை பயன்படுத்திருக்கான். என்னால மட்டும்தான் அதை கவனிச்சு உணர முடியும். அப்படின்னா அந்த சுசானாவோட அட்டாக்ல இருந்து அவன் எப்படியோ தப்பிச்சிருக்கான். ஏதோ தப்பா இருக்கு. இது பண்ற அந்த இடத்த விட்டு இங்க என்னதான் நடக்குது? அந்த 3 கண்கள் ஏன் மூடியே இருக்கு? புரியல, அவளுக்கே புரியல. அந்த கையில 10 ஷேரிங்கன் இருக்கு. அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஓகாகேவுடைய செல்ஸும் இருக்கு. அப்புறம் ஆஷிராமாவோட பவர்ஸ் வச்சு ஃபாக்ஸை கண்ட்ரோல் பண்ண விரும்புறான். அவனும் அந்த நருட்டோவை தான்.
டன்ஸோட சக்கரா மறுபடியும் மாறி அரே அப்பா. அப்படின்னா அந்த 3 ஜூட்ஸுவால கண்ணு. பெருசா எந்த தாக்கமும் இல்லையா? அந்த 3 கண்ணு, அப்படின்னா இது 4 கண்ணு மூடிடுச்சு. செய்ய நினைச்சிருக்கான். ஆனா 10 கண்ணு இருக்குன்றான். ஆமா அதுல 4 கண்ணு பத்து மூடிடுச்சு. சேமிக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் வலது கையில இருக்கிற சக்கராவும் அவனோட ஜூட்ஸுவால ஒன்றிணைஞ்சிருக்கு. அது மட்டும் எனக்கு நிச்சயமா 3 தெரியும். 4 ஆனா அந்த 5 கண்களுக்குள்ள ஏதோ ஒரு 5 ரகசியம் கண்ணுல ஒண்ணு வச்சிருக்கேன். 6 இருக்கு. 4 மூடிடுச்சு. ஜிஹாஸ் கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கிற ஏசு நகையா தான் இருக்கணும். நிச்சயமா நான் அதை இந்த இடத்துல வந்து பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, இவனுக்கு எல்லாமே தெரியும்ல. ஆனா இவனோட மோதி டான்ஸோட மோதி சாஸ்கேவால ஜெயிக்க முடியாது போல தெரியுது. ஆமா, இவ்வளவு பெரிய பவரா இருக்கேன் அவன் என்ன செய்ய? அத்தாய். ஆசிரமோட அந்த மரபணு செல்வங்களை சேர்த்து நான் அந்த வச்சிருக்கேன். டான்ஸோட ஜூட்ஸுவை கண்டுபிடிக்கணும். இப்ப என்னோட கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். என்ன செய்யறேன் எதுவுமே கிளம்பிட்டானே. அதத்தையும் தாக்குறதுக்கு நேரடியா வர்றாங்க. அத்தாய். போடு. வா. ஓ அட்டா அதை பயன்படுத்தின சில நொடிகள் வாயில இருந்து பிளட்டே வந்து எதிரி தாக்குனா அதால ஏற்படக்கூடிய காயங்களும் என் உயிர் சேதங்களையும் கூட மாத்தி அமைக்கிற சக்தி அதுகிட்ட இருக்கு. உறிஞ்சிடேன் அனுப்பிய. இவனத்தையும் தாக்குறாங்க. ஆனா இதால பின் விளைவுகளும் ஏற்படும். இதை பயன்படுத்துறவங்களை யார் தாக்குறாங்களோ அவங்களால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதால உருவாக்கப்படுற ஒரு அல்டிமேட் கேன்ஜோட்சுவா நிஜத்துக்கும் நிழலுக்கும் இருக்கிற உண்மை அது மூடி மறைச்சிரும். அப்படி மறைஞ்சு போன நான் இவ்வளவு நாளா பார்த்ததுல இவனே மோசமான ஆளா இருக்கேன். உராட்சியத்தை நம்ம பிடிச்சானது இப்ப கடைசியில இது இந்த அளவுக்கு இருக்கானே. அந்த டான்ஸோ எத்தனை வித்தைய வச்சிருக்கியா கையில. இது உள்ள ஒண்ணு. ஆனா ஏசனாக்கி வேலை செய்யற நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்கும். என்னாலும் சரி அந்த நேரத்தை விரிவுபடுத்தாம ஆசைப்பட்டான். அதனால அவன் ஒரு உச்சிமாரோடைய லேபரேட்டாவே ஆயிட்டான். அந்த மாதரா இருக்கானே, நிச்சயமா இந்த சண்டைக்குள்ள அவன் வரப்போறதில்ல. அது வரைக்கும் எனக்கும் நல்லதுதான். ஒருவேளை அவன் உள்ள வந்தா தடுக்க சக்தியை சேமிக்க காரணம் காட்டி என்னோட வலது கண்ணை சரிப்படுத்த அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். எப்படி பார்த்தாலும் அவ்வளவு சுலபம் இல்ல. அதோட தாக்குதலை யாராலையும் தடுக்க முடியாது. என்னால இன்னும் ஈசனாக்கியை விட்டே வெளியே வர முடியல. அதையும் தெரியுது அவனுக்கு. அதே இது எல்லாத்தையும் இப்பவே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சமனிங் ஜூட்சு ஏதோ பண்றேன். அது என்ன வரப்போகுது தெரியலையே. உனக்கு என்னன்னு தெரியலையே. ஆத்தே காண்டா முருகா சமனிங் ஜூட்சு. காண்டா முருகா காண்டா முருகமோ முன்னாடி ஒரு கொம்பு இருக்கும்ல, இதே வெயில் தவணிக்கு போல எல்லாம் பறக்குது. அப்படியே போய் தூக்குடுவாரு. அந்த இடத்தையே அப்படியே தூக்குடுவாரு. காண்டா முருகா இந்த சமதிகா அது பாக்குதானே. பார்த்தா ஒரு படையே நடுங்கும். நினைச்சதை விட அதை பார்க்க ரொம்ப பெருசா இருக்கே. பார்வையில இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் தப்பிக்க விட மாட்டேன். ஆனா எப்படி இவ்வளவு ஃபோர்ஸா அடிக்குதே, கண்ட்ரோல் பண்ண முடியுமா இந்த சாஸ்கேனால? உள்ள இழுக்குது பூராத்தையும் உள்ள உறிஞ்சுதே. ஆளே உள்ள உறிஞ்சுது. இவனே போட்டு உறிஞ்சிரும் போல இருக்கு. ஐயோ சுசானாவே உறிஞ்சுது. அந்த சுசானோவால அசையவே முடியாது. பக்கோவோட சக்ஷன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு.
Winstein, இந்த வா நீ உள்ள போறானோ அதை ட்ரை பண்ணி அந்த ஸ்பீடை அடி வந்து இப்போ இங்கிட்டு தாக்குறியா ஐயா பயிரை வச்சு எது வந்து அது என்ன பண்ண முடியும் பயிரை வச்சு அழிச்சிட்டா அது அந்த பக்கம் திருப்பிட்டு இந்த தாக்க திரும்பிட்டேன் அவன் வர்றதை பார்த்து போடு ஃபயர் ஸ்டைலா பாக்கோட இன்ஹலேஷன் அவனுக்கு எதிராகவே பயன்படுத்தி இருக்கான். புத்திசாலி. அது தாக்கிட்டானே. ஆமா அந்த விழுந்துட்டியா அது ஃபயர் ஸ்டைல் ஒன்றும் செய்ய முடியல அப்படியே இருந்தா. ஆமா புடிச்சிருச்சுல. ஐயோ உனக்கு ரத்தம் வந்து. ஆமா ஆமா சாக்கராப்ல உறிஞ்சிருந்தா சுசானா அது மறைஞ்சிருச்சு இல்ல. ஆமா கொஞ்சம் பவர் குறைஞ்சிருச்சு. 53 54 இவனுக்கு பவர் குறை. 56 57 58 59 60 அது ஒரு இதுல இந்த கண்ணு ஒண்ணு அந்த கண்கள் ஒண்ணு முடிச்சு இன்னும் ஒண்ணு இருக்கே முடி திறக்குது. அப்படி ஆகும்போது டான்ஸோட சக்கர லெவலும் கண்ண மூடி திறக்குது. அப்படினா அதுக்கு அர்த்தம் அவன் என்ன சாகல. அவனோட வித்தியாசமான ஜூட்ஸு எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் 4 தான் பாக்கி இருக்கு. இன்னும் 4 இருக்கு. 40 செகண்ட்ஸ் இல்லனா 4 மினிட்ஸ். அவனோட ஜூட்ஸுவால அவ்வளவு நேரம் அவனால தாக்கு பிடிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஜூட்ஸுவை பயன்படுத்தி அவன் அந்த தாக்குதல் பலமா இருக்கும். ஆனா இதுவே எதிரில இருக்கிற எதிரி தாக்குனா அது அவங்களுக்கு எதிராவே திரும்பும். இது என்ன மாதிரி ஜூட்ஸு? அது என்னவா அவனா இருக்கட்டும். ஆனா டான்ஸோட ஒரே குணம் சாஸ்கேவை கொல்றது மட்டும்தான். 2 பேரும் ஒரே நேரத்துல தாக்குனாலும் டான்ஸோட தாக்குதல் தான் அதிகமா இருக்கும். சாஸ்கே அந்த வித்தியாசமான ஜூட்ஸை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அந்த ஹேண்ட்ல இருக்கிற 10 கண்ணு மொத்தமா மூடிடுச்சுனா உன் ஜூட்ஸு மொத்தமா போயிடும். சொல்றது கரெக்டா? அதான் தெரியுதுல்ல. என்னோட ஜூட்ஸுவை பத்தி அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப நினைச்சது உண்மைதான். யாரு கதையை யாரு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்சா கிட்ட வந்து மோதி பாரு. டேய் முட்டா பையன் அவன் கிட்ட போகாத. கத்ரா முட்டா பையன் அவர் கூடுதலா அதே இந்த ஐயோ மறுபடியும் சுசானா வந்துருச்சுங்க. பவர் குறைஞ்சிருச்சு. ஆமா சாஸ்கே இந்த சன்னி ஐயோ என்னது அந்த இன்னொரு அதே அதே ரொம்ப டயர்டாயிட்டான்ல. சாசுகேவால எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அவன் சக்கராவை நிறைய பயன்படுத்திட்டான். ஒண்ணும் பண்ண முடியாது. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா இவன் என்ன கூட எதுவுமே போய் செய்ய மாட்டேங்கிறானே. இப்போ வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் தேவையில்லைன்றதுக்காண்டி புதுசா கத்தியோட வந்துட்டேன். ஐயோ அத்தை இன்னும் 2 இருக்கு. சாஸ்கேவோட மறந்துட்டானே. ஆமா ஃபாஸ்டாவும் இருக்கு. டான்ஸோ தன்னுடைய ஏஜனாக்கிய தொடர்ந்து செயல்பட வைக்கிறான். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சாஸ்கே எவ்வளவு போராடினாலும் டான்ஸோ விட்டு கொடுக்க மாட்டான். 2 பேரும் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். எப்படியே இவன் வேடிக்கை காத்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த ஒண்ணுமே இருக்கா? மூடி மூடி திறக்க முடியல. 60 செகண்டுக்கு ஒரு தடவை மூடி. இல்ல மூடி திறக்கல. ஒன்ஸ் மூடிட்டா அது க்ளோஸ் ஆயிருது. அவன் சக்ரா பிளேட பயன்படுத்துறா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த சண்டை முடிவுக்கு வந்துடும். உன்னோட ரைட் ஹேண்டர் ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சிஹாச கொன்ன? இது எல்லாத்துக்கும் இட்டாச்சிக்கு அதே அதே அந்த தெரிஞ்சிச்சு. நீதான் நீயா போடு வா இந்த கண்ணி நோன் அடி. ஐயோ என்ன அமைதி ஆயிடுச்சு. எவனை போட்டேன்னு தெரியலையே. போச்சுடா. அதிர்ச்சியில இருக்கா? அதே கரீனா ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இவன் அதிர்ச்சியா தான் இருக்கான். இல்ல 2 பேருமே ஈக்குவலா 2 பேரும் குத்திட்டாங்களா?
2 பேருமே ஈக்குவலா ஏன் இருக்கீங்க. மாத்தி மாத்தி சொருகிட்டாங்க வா. அவன் அஹ் ஐயோ முடிஞ்சு போச்சே. சரி. அப்பா இந்த 210வது எபிசோட்ல வந்து பயங்கரமான ஒரு சண்டை. பவரையும் பயன்படுத்திட்டாங்களே. ஒருத்தன் சகிச்சேன். நான் இந்த அளவுக்கு டான்சோட்ட வந்து ஒரு பவரை வந்து நான் எதிர்பார்க்கல. ம். ஏன்னா அவன் சாதாரணமா தான் இருந்தான் லீவ் வில்லேஜ்ல. ஆனா அவன்கிட்ட இந்த அளவுக்கு உரைச்சிக்கிட்டே இல்லாத பவர் அளவுக்கே இவன்ட்ட வந்து டான்சோட்ட இருக்கு அப்படிங்கிறப்போ கடைசி ஃபைனலா ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் நான். ஏன்னா 2 பேருமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வந்து குத்திட்டாங்க. இதுல யார் இறக்க போறான் அப்படிங்கிறத நம்ம வர்ற எபிசோட்ல பார்க்கலாம்.